தேர்தலுக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சாதகமாகவே இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அந்த அணி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதுதான். அதிமுக தரப்பிலே ஒரு தேர்தல் அறிக்கை தரப்பட்டிருந்தாலும் அந்த தேர்தல் அறிக்கையை கூட கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு நிலைதான் அதிமுக தரப்பிலே இருந்தது. விஜய் ஃபேக்டர்ன்றது தேர்தலில் எதிரொலிக்கவே இல்லை. இப்ப நான் ஒரு 13 பூத்த உள்ளார போய் விசிட் பண்ண போகும்போது தஞ்சாவூர் தொகுதியிலும் சரி, திருவையாறு தொகுதியிலும் சரி, பூத் ஏஜென்டே இல்லை. பூத்துல தேர்தல் பிரச்சார களத்துல விஜயால் சோபிக்க முடியல. வாக்காளர்களுடைய உள்ளங்களை கவர்வதில் விஜயால் சோபிக்க முடியல. மக்களிடம் தன்னுடைய கட்சியை கொண்டு போய் சேர்ப்பதில் விஜயால் சோபிக்க முடியல. குறைஞ்சபட்சம் தேர்தலையாவது முறையாக அணுகுவாரோ அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். உண்மையிலேயே அப்படி ஒரு காட்சி களத்துல எடுபடவே இல்லை, தென்படவே இல்லை. அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை பெரிய அளவுல டேமேஜ் பண்ணிருக்காரு. குறிப்பா மீனவ சமூகத்தினுடைய வாக்கு வங்கிகள் விஜய்க்கு பெரும்பான்மையாக கிடைத்திருக்கிறதுங்கிறது தான் களத்துல உணரப்பட்டிருக்கிற செய்தி. இந்த எப்போதுமே அந்த மீனவ சமூகத்தினுடைய வாக்குங்கிறது அதிமுகவினுடைய ஹார்ட்கோர் ஓட் பேங்க். அது திமுக வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்ததற்கு பிறகு களத்துல சொல்லி இருக்கிற செய்தி என்னன்னா 185 இடங்களுக்கு குறையாமல் திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். பாரதிய ஜனதா கட்சியை மக்கள் வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தி இருக்கிறார்கள் என்பது இந்த தேர்தலில் உணரப்பட்டிருக்கிற செய்தி. விஜய் தொகுதியே கவனம் பெறல சார். விஜயை விட பெரிய ஸ்டாரா சார் சுந்தர்சி? திருச்சி கிழக்குல பிரச்சாரத்துக்கு போனோம் சார். அண்ணன் இனிகோ இருதயராஜா ஆதரிச்சு ஒரு இடத்தில் கூட விஜய் நிற்கிறாருங்கிற செய்தியே கிடைக்கல சார். அண்ணன் இனிகோ இருதயராஜா ஆதரிச்சு ஆயிரக்கணக்கான பேர் நடந்து வந்தாங்க வீதியில. ரொம்ப பெரிய ஆச்சரியமான செய்தி. ஆயிரக்கணக்கானோர் நடந்தே வந்தாங்க 15-16 கிலோமீட்டர் தூரத்துக்கு அன்றைக்கு சாயங்காலம் பிரச்சாரத்துல. அதுவும் கொளுத்துகிற வெயில். சாயங்காலத்திலும் அந்தி சாய்கிற பொழுதிலும் அவ்வளவு வெயில் சுட்டரிக்குது. உதய சூரியனுக்கு வாக்கு கேட்டு நடந்து வந்தாங்க. விஜய் அங்க களத்திலே இல்ல. விஜய் போன்ற உச்ச நட்சத்திரங்களே களத்துல இல்லாதப்போ சுந்தர்சி எல்லாம் என்ன பெரிய இம்பாக்ட உருவாக்கிடுவார். சசிகலா வெளியில் காட்டப்படுகிற பிம்பம் தானே தவிர வாக்கு எண்ணிக்கை நாளில் தான் சசிகலா யாருன்றது தெரிய வரும். நீங்க சசிகலா போட்ட கேண்டிடேட் 500 ஓட்டு வாங்க போறாங்களா? விஜய் மாதிரி தான் சசிகலா எத்தனை ஓட்டு வாங்க போறாங்கிறதெல்லாம் ஊதி பெரிதாக்கப்படுகிற பிம்பம் தானே தவிர தமிழ் நியூஸ் நேரலுக்கான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய வல்லம் பஷீர் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். தொடர்ந்து நீங்க மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்தியா கூட்டணிக்கு உங்களுடைய ஆதரவும் களப்பணியிலும் நீங்க இருந்திருக்கீங்க. டெல்டாவிலையும் சரி, பரவலாக சென்னையிலும் சரி, பரவலாக உங்களுடைய பங்களிப்பு உங்களுடைய திராவிட வெற்றி கழகத்துக்கு இந்த மதசார்பற்ற கூட்டணியினுடைய வெற்றிக்கு பாடுபட்டிருக்கீங்க. களம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? வாக்களித்ததுக்கு பிறகு உங்களுக்கு பல சோர்சஸ் கிடைக்க பெற்றிருக்கும். ஸோ எப்படி அமைஞ்சிருக்கு? பலரும் விஜய் விஜய்ன்னு தான் சொல்லி பயன்படுத்திட்டு இருக்காங்க. களம் உண்மையிலேயே என்னதான் சொல்ல வருது சார்? களம் தேர்தலுக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சாதகமாகவே இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அந்த அணி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதுதான் களத்திலே உணரப்பட்ட செய்தி. நாங்க பிரச்சாரத்துக்கு போன இடங்களில் எல்லாம் முதலமைச்சரினுடைய நலத்திட்டம் குறித்தே மக்கள் பேசினார்கள். அதிலும் குறிப்பாக அந்த மகளிர் உதவித்தொகை குறித்து தான் எல்லா இடங்களிலும் பெண்களினுடைய மத்தியில் அந்த வரவேற்பு என்பது இருந்தது. கூடுதலாக அந்த தேர்தல் அறிக்கை நன்றாக சென்று சேர்ந்திருந்தது. அதிமுக தரப்பிலே ஒரு தேர்தல் அறிக்கை தரப்பட்டிருந்தாலும் அந்த தேர்தல் அறிக்கையை கூட கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு நிலைதான் அதிமுக தரப்பிலே இருந்தது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தரப்புல தேர்தல் அறிக்கை 100 விழுக்காடு மக்களிடத்துல, அதாவது எங்க கிராமப்புறங்கள்ல சொல்லுவாங்க கடைகோடியில் இருக்கிற கிராமத்துக்கும் சேர்ந்திருக்குன்னு சொல்லி, அந்த மாதிரி கடைகோடியில் இருக்கிற கிராமத்துக்கு கூட சென்று சேர்ந்த காட்சியை நாங்க தேர்தல் பிரச்சார களத்துல உணர்ந்தோம். ஆனா தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான அணி ஏறக்குறைய 180 190 இடங்களை பெறும் என்கிற செய்திதான் கிடைக்கப்பட்டிருக்கு. நான் பூத் விசிட் போனேன். கிட்டத்தட்ட 26 பூத்துக்கு தஞ்சை மாவட்டத்துல இருக்கிற என்னுடைய பகுதியில் இருக்கிற பூத்துகளுக்கு விசிட் போனேன். போயிட்டு வெளியில வரும்போதெல்லாம் அந்த மக்கள் உற்சாகமாக கரம் குலுக்கி என்னிடம் பேசுகிற அந்த ஒரு சாட்சி பகிரலாக இருக்கட்டும், அதே போன்று நாம் போய் பார்த்த பூத்துகள்ல மக்களினுடைய முகங்களில் அந்த முக மலர்ச்சியாக இருக்கட்டும், அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்குத்தான் நாங்கள் வாக்களித்தோம் என்கிற அந்த செய்தியை மக்கள் பகிர்ந்தார்கள். அதுல விஜய் ஃபேக்டரி என்னவாக இருந்தது அப்படின்னா, விஜய் ஃபேக்டரின்றது தேர்தல்ல எதிரொலிக்கவே இல்லை. இப்ப நான் ஒரு 13 பூத்த உள்ளார போய் விசிட் பண்ண போகும்போது
தஞ்சாவூர் தொகுதியிலும் சரி, திருவையாறு தொகுதியிலும் சரி, பூத் ஏஜென்டே இல்ல பூத்துல. ம். நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு எப்பவுமே பூத் ஏஜென்ட் இருக்க மாட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரிந்த செய்திதான். ஆனா விஜய்க்கு குறைந்தபட்சம் முதல் தேர்தல் என்பதால் 2006 தேமுதிக முதல் தேர்தலை சந்தித்த போது எல்லா பூத்லயும் ஏஜென்ட் போட்டார் விஜயகாந்த். பூத் ஏஜென்ட்டுகளுக்கு குறைவே இல்லை. வேண்டுமானால் ஒரு 3-4% பூத் ஏஜென்ட்டுகள் இல்லாமல் போயிருக்கலாமே தவிர 95-97 விழுக்காடு பூத் ஏஜென்ட்டை போட்டிருந்தார் விஜயகாந்த். அந்த மாதிரி இந்த முறை தேர்தலை கண்டெஸ்ட் பண்ணுவார் விஜய்ன்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா தேர்தல் பிரச்சார களத்துல விஜயால் சோபிக்க முடியல. வாக்காளர்களுடைய உள்ளங்களை கவர்வதில் விஜயால் சோபிக்க முடியல. மக்களிடம் தன்னுடைய கட்சியை கொண்டு போய் சேர்ப்பதில் விஜயால் சோபிக்க முடியல. குறைஞ்சபட்சம் தேர்தலையாவது முறையாக அணுகுவாரோ அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். உண்மையிலேயே அப்படி ஒரு காட்சி களத்துல எடுபடவே இல்லை, தென்படவே இல்லை அப்படின்றதுதான் யதார்த்தமான உண்மை. பூத் ஏஜென்ட்டே இல்ல. அப்ப மித்த இடங்கள்ல எப்படி சார் இருந்ததுன்னா பூத் ஏஜென்ட்கள் உட்கார்ந்துருந்தாங்க. 2 பெண்கள் உட்கார்ந்துருந்தாங்க. நான் யதார்த்தமா போய் பாகம் என்னமான்னு தெரியாம கேட்டேன் அவங்க கிட்ட. எனக்கே தெரியல உண்மையாவே. ஏன்னா பாகம் என்னமா அப்படின்னு கேட்டா பாகம் என்னன்றதே அவங்களுக்கு தெரியல. இந்த பூத்துல எத்தனை ஓட்டர்ஸ்மா இருக்காங்க அப்படின்னு கேட்டேன். இந்த பூத்துல எத்தனை ஓட்டர்ஸ் இருக்காங்கிறதே தெரியல. பக்கத்துல இருக்கிற திமுக காரர் சொல்றாரு 1038 ஓட்டுன அப்படின்றாரு. எப்படின்னா இதைத்தானே ஒரு வருஷமா உட்காந்து பார்த்து தயார் பண்ணிருக்கோம். எந்த வீட்டுல எந்த ஓட்டர்ஸ் இருக்காங்கிற அட்ரஸ் வரைக்கும் நான் சொல்லுவேனே 1038 ஓட்டு இருக்குனே அப்படிங்கிறாரு. அப்போ நீங்க களத்துல யார் முந்தி நிற்கிறாங்க அப்படிங்கிற காட்சியை பாக்குறப்போ பூத்துல கூட விஜய்க்கு ஆள் இல்ல. பூத்துல இருக்கிற விஜயினுடைய ஆட்கள் கூட போதுமான புரிதல் இல்லாம இருக்காங்க அப்படிங்கிற காட்சிகள் தான் தென்பட்டது. இதையெல்லாம் விட மிக முக்கியமான செய்தி என்னன்னா, ஒரு வாக்குச்சாவடியில எஸ்ஐஆர்ல அவருடைய பேர் எடுத்திருக்காங்க. எஸ்ஐஆர்ல அவருடைய பேர் இருக்கான்னு சரிபார்க்க கூட முடியாத நிலையில விஜய் கட்சியினர் இருந்திருக்காங்கிற காட்சியை நான் கண்கூடாக பார்த்தேன். இப்போ இந்த எஸ்ஐஆரினுடைய விவகாரத்துக்கு கொஞ்சம் பின்னோக்கி போகும். ஆர்ப்பாட்டம் நடத்தினார் இல்லையா விஜய்? யாரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்தினாரு? திமுகவை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார். எஸ்ஐஆருக்கும் விஜய்க்கு ஏதாவது தொடர்பு இருந்ததா? திமுகவுக்கும் எஸ்ஐஆருக்கும் ஏதாவது தொடர்பு இருந்ததா? விஜய் ஏன் இந்த போராட்டத்தை திமுகவுக்கு எதிராக கூர்த்தினாருங்கிற செய்தியை நம்ம தமிழ் வாயிலாகவே உங்ககிட்ட நான் பேசினேன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் சரியாக களத்திலே இயங்கி இருந்தால், அந்த நேரத்தில் உங்கள் வாக்காளர்களினுடைய வாக்குரிமையை உறுதி செய்திருந்தா இன்னைக்கு விஜய் கட்சிக்கு வந்திருக்க வேண்டிய ஒரு சில வாக்குகள் வராம போயிருக்குமா? நிச்சயமாக வந்திருக்கும். அப்ப இதுதான் களத்துல யதார்த்தமாக பணியாற்றக்கூடிய ஒரு சூழல். திமுக இதைத்தான் செஞ்சாங்க. திமுக 100 விழுக்காடு எஸ்ஐஆர்ல கடுமையாக பணியாற்றி வாக்காளர்களுடைய வாக்குரிமையை பெற்றுத் தருவதற்கு முழு மூச்சாக போராடினாங்க. அதனுடைய விளைவு திமுகவுக்கு எந்த விதமான ஓட் லாசஸும் இல்லை. பீகார்ல எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஆனா பீகார்ல ஓட் லாசஸ் நிறைய இருந்தது. ஆர்ஜேடிக்கும் இருந்தது, காங்கிரஸுக்கும் இருந்ததுங்கிறத அந்த தலைவர்களே சொல்லி இருக்கிறாங்க. அதை நம்ம களத்துல ரிசல்ட்டாகவும் பார்த்தோம். ஆனா இங்க அந்த மாதிரியான ஒரு ஃபேக்டரே இல்ல, அது எடுபடவே இல்லை அப்படின்றப்போ திமுகவினுடைய பணி என்பது கடுமையான பணியாக எஸ்ஐஆர்ல இருந்திருக்கு அப்படிங்கிற காட்சியை தான் நம்ம பார்க்கணும். அப்ப இதை செய்ய தவறிட்டு நீங்க உங்களுக்கு கிடைத்த எல்லா வாய்ப்புகளையும் மிஸ் பண்ணிட்டு நேரடியாக நீங்க தேர்தல் களத்துக்கு வந்ததன் மூலமாக நீங்க என்னவாக ஆயிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நிர்மூலமாகி போய் நிர்வாணமாகி போயிருக்கிறீங்க தேர்தல் களத்துலன்றதுதான் தேர்தல் வருவதற்கு முன்பாக பிரச்சார களத்திலும் விஜய் சொன்ன செய்தி. தேர்தல் வந்ததற்கு பிறகு வாக்குப்பதிவு களத்திலும் விஜயினுடைய கட்சியினர் சொல்லி இருக்கிற செய்தி. விஜய் ஃபேக்டர்ன்றது தமிழ்நாட்டுல இல்ல. ஆனா அதே நேரத்துல நான் விஜய் 0%, அவரால் எந்த விதமான இம்பாக்டையும் உருவாக்க முடியாதுன்னு சொல்ல. அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை பெரிய அளவுல டேமேஜ் பண்ணியிருக்காரு. குறிப்பா மீனவ சமூகத்தினுடைய வாக்கு வங்கிகள் விஜய்க்கு பெரும்பான்மையாக கிடைத்திருக்கிறதுங்கிறது தான் களத்துல உணரப்பட்டிருக்கிற செய்தி. இந்த எப்போதுமே அந்த மீனவ சமூகத்தினுடைய வாக்குங்கிறது அதிமுகவினுடைய ஹார்ட்கோர் ஓட் பேங்க். அது அந்த ஓட் பேங்கை டேமேஜ் பண்ணிருக்காரு. அதுல ஒரு 65-70 விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருக்கிறாரு. இன்னும் குறிப்பா புதிய இளைஞர்களுடைய வாக்குகளை எப்போதும் சீமான் பெறுவாரு. நான் ஏற்கனவே பல நேர்காணல்கள்ல சொல்லி வர்றேன். எல்லா நேர்காணல்கள்லயும் விஜய்க்கு கிடைக்க போகிற வாக்குகள் சீமானுக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகள். அதுல ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை விஜய் டேமேஜ் பண்ண போறாருன்னு சொன்னா அது உண்மையிலேயே விஜய் டேமேஜ் பண்ணிருக்காரு. அப்போ நாம் தமிழர் கட்சியையும் அதிமுகவையும் ஒரு சேர விஜய் டேமேஜ் பண்ணிட்டு தனக்கு கிடைக்க போகிற வாக்குகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். இதுல திமுகவுக்கு லாஸே இல்லையா சார்? இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் சார், இருக்கு. ஆனா மேஜர் லாஸ் திமுகவுக்கு இல்ல. திமுக அதை தாண்டி தன்னுடைய வாக்கு வங்கியை தக்க வச்சிருக்கு. புதிதாக வந்திருக்கிற திமுக வாக்காளர்களினுடைய முகங்கள் தென்பட்டன வாக்குச்சாவடி மையங்கள்ல. அப்ப 1000 ஓட்டை ஒரு தொகுதியில திமுக லாஸ் பண்ணுதுன்னா 2000 ஓட்டை கெயின் பண்ணுது புதிய வாக்காளர்கள் கிட்ட. அதுவும் போய் சேர்ந்திருக்கு. அப்ப திமுகவுக்கும் டேமேஜ் இருக்கத்தான் செய்யுது. ஆனா ஹெவி லாஸ் திமுகவுக்கு இல்ல, அதிமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் இருந்திருக்கு. திமுக வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்ததற்கு பிறகு
களத்துல சொல்லி இருக்கிற செய்தி என்னன்னா 185 இடங்களுக்கு குறையாமல் திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும்னு சொல்லி. எங்க தலைவர் கூட பிரச்சார களத்துல 3-4 இடங்கள்ல பேசும்போது சொன்னாரு, எல்லா சட்டமன்ற தேர்தலை விட இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல், ஜனநாயகத்துக்கும் மதவாதத்துக்குமான தேர்தலாக இது நடைபெறுதுன்னு முதலமைச்சர் சொல்லிட்டாரு. எதிர்க்கட்சியே இல்லாத சட்டப்பேரவை அமைய போகுதுன்னு சொன்னாரு. உண்மையிலேயே அதற்கான சூழல்கள் அமைந்திருமோ அப்படின்னு தான் நினைக்கிறேன். 2011 ஜனநாயகத்துக்கு நல்லதா சார்? ஒரு ஒரு இல்ல, வலுவான ஆபத்து தான், எதிர்க்கட்சி இருந்தா நிச்சயமாக ஆபத்து தான், அதுல ஒண்ணும் மாற்றமே இல்ல. 2011 எதிர்க்கட்சி நிலையை திமுக அடைய முடியாம போனது உண்மையிலேயே நான் ரொம்ப வேதனைப்பட்டேன் அந்த நேரத்துல. திமுகவுக்கு இப்படி ஒரு நிலையா, அண்ணா உருவாக்கிய இயக்கத்துக்கு இப்படி ஒரு நிலையா அப்படின்னு சொல்லி. அதன் பிறகு திமுக தன்னை மீட்டுருவாக்க செஞ்சுச்சு. திமுக எப்போதுமே தோல்வியிலிருந்து சிலிர்த்திருந்து நிற்கக்கூடிய ஒரு பேர் இயக்கமாகத்தான் வெளிப்பட்டிருக்கு. அதிமுகவுக்கு அந்த செல்வாக்கு இருக்கத்தான் செய்யுது. 96 மகத்தான தோல்வி. ஏன்னா மகத்தான வெற்றியா தானே இருக்கும். அது எப்படி மகத்தான தோல்வியா இருக்கும்னா, அதிமுகவுக்கு அது உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு தோல்வியை தான் தந்தது. ஆனா 2001 யாருமே எதிர்பார்க்காத ஒரு தீர்ப்பை மக்கள் தந்தார்கள். திமுக இப்படி ஒரு பின்னடைவை சந்திக்கும்னு யாருமே நினைக்கல. கூட்டணியை ஃபார்ம் பண்றதுல கலைஞர் அந்த நேரத்துல தோல்வியை தழுவினார்கள் தான் நான் சொல்லுவேன். பலமான கூட்டணி அமைத்து ஜெயலலிதா அம்மையார் மகத்தான வெற்றியை அந்த நேரத்துல பெற்றாங்க. இப்படி 2 கட்சிகளும் வீழ்ந்து எழுந்திருக்கிறது என்பது வரலாறு. ஆனா இப்ப அதிமுக வீழ்ந்தால் எழுந்து நிற்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதிமுகவுக்கு அப்படி ஒரு கேப்பபிலிட்டி இப்ப இல்ல களத்துல அப்படின்றதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. அதிகபட்சமாக அதிமுக 30 இடங்களில் வெற்றி பெற்றால் அதுவே பெரிய வெற்றியாகத்தான் பார்க்க வேண்டும். அந்த மாதிரியான சூழலுக்கு தான் அதிமுக தள்ளப்பட்டிருக்கு. இதுல ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சியை மக்கள் வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தி இருக்கிறார்கள் என்பது இந்த தேர்தலில் உணரப்பட்டிருக்கிற செய்தி. வாக்கு எண்ணிக்கை நாளில் அதற்குண்டான தீர்ப்பை தமிழ்நாடு அறிந்து கொள்ளும். இப்ப எனக்கு அதான் சார் முக்கியமான கேள்வி. இப்ப நீங்க டிடிவி தினகரன் அவர்கள் என்டிஏக்குள்ள போகும்போது நீங்க ஒரு விஷயத்த சொன்னீங்க. இது வந்து சாதாரணமா நம்ம கடந்து போயிடக்கூடாது. டிடிவி தினகரன் தான் ஒரு மெயின் ஃபிராக்ஷனு, ஏடிஎம்கே உடைய ஃபிராக்ஷனு. அது இணைஞ்சதுனால முக்குலத்தோர் சமூகத்தினுடைய வாக்குகளும் அதே போல ஒரு கணிசமான வாக்குகள் கெயின் பண்ணிட்டாரு இபிஎஸ். இது ஒரு நல்ல ஒரு முடிவு. அதே சமயத்துல இது ஒரு டஃப் ஃபைட்டையும் கொடுக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்போ டெல்டா மற்றும் தென் தமிழகம் இந்த 2 பகுதிகளிலையும் டிடிவி தினகரனுடைய அந்த பங்களிப்பு இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது. உங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய தகவல்கள் என்னவாக இருக்கிறது? கடந்த முறை மாதிரி ஸ்வீப் இருக்குமா டெல்டாவில்? அது என்ன, ஸ்வீப் இருக்காது, சில இடங்கள்ல தோல்வி பெற கூடும் அப்படின்னு சொல்றாங்க. சவுத்துலயும் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் டெல்டா எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது டிடிவி தினகரன் என்பவர் அதிமுகவினுடைய ஒரு மேஜர் பார்ட்டை பிரேக் பண்ணவர். நான் ஏற்கனவே அதை தான் ஈத்தமிழ்ல சொன்ன, நீங்க கூட அதை கோடிட்டு காட்டினீங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய பிளவுன்னு அதிமுகல வந்தது டிடிவி தினகரனுடைய பிளவு மட்டும்தான். வேற யாருடைய பிளவும் அந்த அளவுக்கு ஒரு பிராக்ஷனை உருவாக்கவே இல்லை அதிமுகவுக்குள்ள. அப்ப இது 2 சிங்க் ஆனதுனால மேஜர் பார்ட்டை இணைச்சிட்டாங்க அப்படின்னு அந்த நேரத்துல நான் கலந்தேன். ஆனா தேர்தல்ல அது முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது. தினகரன் போட்டியிடக்கூடிய தொகுதிகள்ல தினகரனுடைய வேட்பாளர்களை வீழ்த்தணும்னு அதிமுக களத்துல நின்ன காட்சியும், அதிமுகவினுடைய வேட்பாளர்களை வீழ்த்தணும்னு தினகரன் களத்துல நின்ன காட்சியும் நேரடியாகவே நான் பார்த்தேன். குறிப்பா ஒட்டல ஜெல் ஆகலன்றீங்க? கண்டிப்பாக களத்துல வேறு மாதிரியான தோற்றங்கள் தான் தென்பட்டன. திருவையாறு தொகுதியில அதிமுக போட்டியிடல, அமமுக போட்டியிடுது. அமமுக வேட்பாளர் எப்படியாவது தோல்வியை தழுவிடணும்னு சொல்லி அதிமுகவினுடைய ஒன்றிய செயலாளர்கள் பணியாற்றிய காட்சியை நான் களத்துல பார்த்தேன். அதே மாதிரி திருவாரூர்ல அமமுக களம் காணுது. அமமுகவை எப்படியாவது திருவாரூர்ல தோக்கடிச்சிடணும்னு அதிமுகவினர் களமாடுறாங்க. ஒரத்தநாட்டுல அண்ணா வைத்திலிங்கம் போன முறை அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர், இப்ப திமுகவுக்கு வந்துட்டாரு. திமுகவுல போட்டியிடுறாரு அவரு. செல்லுகிற இடங்கள்லாம் அவரோடு ஒரு நாள் பிரச்சார களத்துல நான் பங்கேற்று இருந்தேன் ஒரத்தநாடு தொகுதியில. செல்லுகிற இடங்களில் எல்லாம் பேராதரவு, அவரை கொண்டாடி தீர்க்கிறார்கள் மக்கள். எதிர்த்து நிற்கிற மாசேகர் அவருடைய பலத்தையும் குறைத்து மதிப்பிட முடியாது. ஒரத்தநாடு டவுனுக்குள்ள அவர் ஒரு பெரிய செல்வாக்கு பொருந்திய நபர். 3 முறை பேரூராட்சி தலைவராக இருந்திருக்கிறார். அமமுகவில் மாவட்ட செயலாளராக இருந்து அதிமுகவுக்கு வந்து மாவட்ட செயலாளரானவர். அதிமுகவுல இப்ப அவர் கேண்டிடேட் இரட்டை சின்னத்துல போட்டியிடுறாரு. அமமுகவினர் உள்ளடி வேலையை அங்க செய்யறாங்க. அப்போ ஒருவருக்கொருவர் காலை வாருகிற வேலையைத்தான் டிடிவி தினகரனும் அதிமுகவும் செய்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத களத்துல யதார்த்தமாக பார்க்க முடிந்தது. இது டெல்டாவினுடைய நிலவரம். டெல்டாவை பொறுத்தவரை இந்த முறை 100 விழுக்காடு வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் பெறும் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். எல்லா இடங்களிலும் ஒரு பெரிய எழுச்சி டெல்டா முழுவதுமாக தென்பட்டது. குறிப்பா எங்க தஞ்சாவூர் தொகுதியில எதிர்த்து நிற்கிற பாஜக வேட்பாளர் களத்துல எங்க இருக்கிறாருன்னு தேடக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டார்.
களம் அவருக்கு சாதகமா இல்லைன்றத அவரே உணர்ந்துட்டாரா, அதனால தேர்தல் வேலையில ஒரு தொய்வு காட்டிட்டாரா அப்படின்றதெல்லாம் தெரியல. அதிமுக 100 விழுக்காடு பாஜகவுக்கு வேலை செய்யல. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திருவாரூர் கலைஞருடைய சொந்த ஊரு. அங்க பாரதிய ஜனதா கட்சி சீட்டு வாங்குறாங்க. எந்த அடிப்படையில பாரதிய ஜனதா கட்சி அங்க போய் சீட்டு வாங்கினாங்கன்னே தெரியல. அதிமுக ஏன் அந்த சீட்டை பாஜகவுக்கு கொடுத்ததுன்னே தெரியல. ஒரு இடத்தில் கூட அதிமுகவினுடைய நிர்வாகிகளை கடமையில பணியாற்றுறாங்க, களத்துல கடமையாற்றுறாங்கன்னு சொல்லி பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு பெரிய தொய்வு திருவாரூர் தொகுதியில நேரடியாகவே களத்துல காணப்பட்டது. இப்படி அந்த கூட்டணியில் ஒருவருக்கொருவர் காலைவார்கள் வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். எந்த இடத்திலும் ஒரு கூட்டணி ஒன்றா இணைந்து பணியாற்றக்கூடிய காட்சியை டெல்டாவுல பார்க்கல. இப்ப நீங்க இந்த பக்கம் தென் மாவட்டத்துக்கு வந்துட்டீங்கன்னா, திருமங்கலத்துல ஒரு ஃபேக்டர் இருக்கு, ஒரு கம்யூனல் ஓட் பேங்க் இருக்கு. அது ஜெல் ஆயிடும், அது அதிமுகவுக்கு கிடைச்சிரும், அந்த டேமேஜை சரி பண்ணும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. திருமங்கலத்துல அமமுகவினரை ஓட்டு கேட்டு வராதீங்க என் கூடங்கிறாரு வேட்பாளர். நீங்க வேண்டாம், இங்க இருக்கிற சில பிரச்சனைகள் எல்லாம் உங்க மேல திரும்புது, அதனால வேண்டாம் அப்படின்றாரு. அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு கேண்டிடேட்டை கொண்டு வந்து சசிகலா அம்மையார் அங்க போடுறாங்க. அந்த கேண்டிடேட்டே ஏற்கனவே அமமுகல இருந்தாரு, அவர் தினகரனுடைய தரப்புல இருந்து பணியாற்றியவர் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. இவங்களை கூட்டு வந்தா அது தனக்கு டேமேஜா இருக்குமோன்னு வேட்பாளர் தினகரன் தரப்ப வர வேண்டாம்னு சொல்ற காட்சிய பாக்குறோம். இந்த பக்கம் திருப்பரங்குன்றத்துல அதே நிலைமைதான். தினகரன் தரப்பு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிய வேட்பாளர் தரப்புல இருந்து சொல்றாங்க. அப்போ நீங்க தினகரன் டேமேஜை சரி பண்ணுவாருன்னா தினகரனை வர வேண்டாம்னு ஏன் கேண்டிடேட்ஸ் சொல்லணும்? தினகரன் தரப்பு வர வேண்டாம், எங்களுக்கு நீங்க வாக்கு சேகரிக்க வேண்டாம்னு ஏன் அதிமுக தரப்பு சொல்லணும்? அப்ப அந்த அளவுக்கு இந்த கூட்டணியில் ஒரு பிணக்கு இருந்தது, ஒரு பிளவு இருந்தது. அது ஒட்டாமலேயே தான் இருந்தது. ஏதோ அமித்ஷா பிடித்து வைத்ததற்காக உள்ளே இணைந்தோமே தவிர எங்களுக்குள் இன்னமும் அந்த முட்டல் மோதல்கள் இருக்கிறதுங்கிறத தென் மாவட்டத்துல குறிப்பா அதிமுகவினர் காட்டிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் ஆர்பி உதயகுமாராக இருக்கட்டும், அண்ணன் செல்லூர் ராஜா இருக்கட்டும், ராஜன் செல்லப்பாவா இருக்கட்டும், யாருமே அமமுகவினுடைய ஆதரவை ஏற்கவும் இல்லை. அமமுக தரப்பு அவர்களுக்கு மனம் பணியாற்றவும் இல்லை. அமமுக தென் மாவட்டத்துல ஒரு தொகுதியை வாங்கினாங்க. அவர்களும் அந்த தொகுதியில முழுமையாக பணியாற்றுவதற்கு அதிமுக ஒத்துழைப்பு தரல. அதுக்காக நான் ஃபுல் ஸ்வீப்ல அதிமுக தோல்வியை தழுவோம், திமுக தென் மாவட்டத்துல வெற்றி பெறும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். டெல்டா ஃபுல் ஸ்வீப் 100%, அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்லை. அதே நேரத்தில் அண்ணன் செல்லூர் ராஜு களத்துல முந்துறாரு, அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்லை. திருமங்கலத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்பி உதயகுமார் களத்துல முந்துறாரு, அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்லை. அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி எதிர்பாராத வகையில மதுரை தெற்குல திமுக சின்னத்துல போட்டியிடுகிற மதிமுக வேட்பாளரை எதிர்த்து களத்துல வலுவாக பணியாற்றி இருக்கிறாங்க. சமமான போட்டி நிலவுது அப்படின்ற காட்சியும் இருக்கு. 1-2 தொகுதிகள் தென் மாவட்டத்துல, குறிப்பா மதுரையை மையப்படுத்தி இருக்கிற மதுரை ஒருங்கிணைந்த மாவட்டத்துக்குள்ள அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதே தவிர, அதுவும் அதிமுகவினுடைய இண்டிவிஜுவல் செல்வாக்கு தான், அதிமுக வேட்பாளர்களுடைய இண்டிவிஜுவல் செல்வாக்கு தான். தினகரன் ஃபேக்டரால அவங்க வெற்றி பெற போறாங்க. தினகரன் வாக்குகளை ஒருமுகப்படுத்தி கொடுத்துட்டாரு, முக்குளத்தூர் வாக்கு வங்கி எல்லாம் ஒன்னா சேர்ந்துருச்சு, அதன் மூலமாக கிடைக்க போகிற வெற்றியார்னா 100 விழுக்காடு அதன் மூலமாக ஒரு வெற்றி கிடைக்காதுன்னு அதிமுக உறுதியா நம்புது. அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கவும் அதிமுக தயாரா இல்லை. இன்னொன்னு விஷயம், நான் களத்துல உணர்ந்த செய்தி என்னன்னா, அதிமுக எந்த நிலையிலும் உங்களாலதான் நாங்க வெற்றி பெற்றோம்னு நீங்க பேசுற வாய்ப்பு உங்களுக்கு தரமாட்டோம். அது பாஜகவா இருக்கட்டும், அமமுகவா இருக்கட்டும், ஜி.கே. வாசனா இருக்கட்டும், வெற்றி பெற்றா அது எங்களுடைய வெற்றியா இருக்கணும். நீங்க பணியாற்றியதால் அது எங்களுக்கு வெற்றி, உங்களால் தான் எங்களுக்கு வெற்றி. அப்படி ஒரு வெற்றி எங்களுக்கு தேவையில்லை. அதுக்கு நாங்க தோல்வியை தழுவி கொண்டு நாங்க களத்துல நிற்கிறதுக்கு தயாராக இருக்கிறோன்ற மனநிலையில அதிமுக எல்லா இடத்துலயும் பணியாற்றினாங்க. அதே போல வெற்றியை பெறப்போகிற அதிமுகவும் அதனுடைய சொந்த செல்வாக்கில் பெறுகிற வெற்றி தானே தவிர, இந்த கூட்டணியால் அதிமுகவுக்கு பின்னடைவு ஏற்படுமே தவிர, முன்னோக்கி இந்த அதிமுகவினுடைய கூட்டணி சென்றது என்கிற செய்தி தேர்தல் முடிவு அறிவிக்கப்படுகிற நாளில் இல்லாமல் போகும் என்றுதான் நான் பார்க்கிறேன். எனக்கு இறுதியான 2 கேள்வி. மதுரை மத்தியில திரு பிடிஆர் கண் கலங்கிய காட்சிகளை பார்த்தோம். அங்க ஒரு சுந்தர் சி டஃப் ஃபைட் கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. இதை எப்படி பாக்குறீங்க? இறுதியாக தென் தமிழகத்துல ராமதாஸ் சசிகலா கூட்டணி, சசிகலா அம்மா ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்லாம் அங்க போட்டிருக்கிறாங்க. இபிஎஸ்க்கு பாட புகட்டணும் அப்படிங்கிற நோக்கோடவே அவங்க நிப்பாட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த ஃபேக்டர் அங்க திமுகவோட வெற்றிக்கு உதவி இருக்கா? இபிஎஸ் இன்னும் பலவீனப்படுத்தும் விதமா இருந்திருக்கா? நிறைவான கருத்து. அதாவது அண்ணன் பிடிஆரை பொறுத்த வரைக்கும் கண் கலங்கியது அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு இல்லையா, அதை நான் வேறு விதமாகத்தான் புரிந்து கொள்றேன். இந்த களம் இவ்வளவு கடுமையாக இருந்தது அப்படின்னு அவர் கண் கலங்கிட்டாரு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்கல்ல, அது இல்ல.
இவ்வளவு நெருக்கடிகளை தந்தபோது ஏசி சண்முகம் மாதிரி ஒரு பெரிய பண முதலையை கொண்டு வந்து களத்துல இறக்கி குஷ்புவினுடைய கணவர், புகழ்பெற்ற இயக்குனர், நடிகர் என்று சுந்தர்சியை அடையாளப்படுத்தி, அதுவும் மத்த இடங்கள்ல எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னத்துல போட்டியிடுறாங்க கூட்டணி கட்சிகள். இங்க மட்டும் இரட்டை இலை சின்னத்துல போட்டியிடுறாங்க. ஏன் நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னத்துல போட்டியிடல? போட்டிட்டு இருக்க வேண்டியது தானே? அப்போ இது எல்லா ஃபேக்டரி கொண்டு வந்ததற்கு பிறகும் இந்த மக்களினுடைய பேராதரவு என்னை திக்குமுக்காட செய்திருக்கிறது என்கிற அந்த நிலையிலிருந்து தான் அவர் கண்களில் இருந்து அந்த நீர்க்குமிழிகள் வந்து விழுந்திருக்கும்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். களத்துல அண்ணன் டிடி அண்ணன் பண்ணிக்கணும். பிடிஆர். களத்துல அண்ணன் பிடிஆர் தான் முந்தி நிற்கிறார். அதுல ஒன்னும் மாறுபட்ட கருத்துக்கு இடமே இல்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக தமிழ்நாட்டு மக்கள் பிடிஆர் மீது ஒரு எல்லையற்ற மதிப்பையும் மரியாதையும் வச்சிருக்காங்க. நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு அமைச்சருக்கு மட்டும்தான் இதுவரைக்கும் எனக்கு தெரிய சுதந்திர இந்தியாவில் ஏன் போர்ட்போலியோ மாத்துனீங்கன்னு மக்கள் வெகுண்டெழுந்து குரல் எழுப்பியது பிடிஆருக்கு மட்டும்தான். அவரை பினான்ஸ் மினிஸ்டர்ல இருந்து ஷிஃப்ட் பண்றாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் 80 விழுக்காடு பேர் ஏன் மாத்துனாங்கன்னு கேட்டாங்க. ஈவன் திமுகவிலேயே பலமான எதிர்ப்பு இருந்தது. வேறு வழி இல்லாமல் அவருக்கு வேறு துறையை ஒதுக்க வேண்டிய கட்டாயம் என்பது வந்தது. அப்போ ஒரு அறிவுசார் தளத்தில் இருந்து ஒரு இன்டலெக்சுவல் ஃபோரம்னு சொல்றாங்க இல்லையா ஆங்கிலத்துல, அந்த இடத்திலிருந்து பிடிஆரை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிற மக்களாக தமிழ்நாட்டு மக்கள் எப்போதும் இருந்திருக்காங்க. இது மதுரை மத்திய மக்களுக்கு ஒரு பெரிய பெருமை இல்லையா? இப்படி தலையில் தூக்கி வைத்து கொண்டாடப்படுகிற ஒரு நபர் நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட செஞ்சாஜ் கோட்டைக்கு அனுப்பிச்சவர். அந்த லெகசிய மக்கள் விரும்புறாங்க சார். உண்மையிலேயே அந்த பெருமையோடு அந்த பிரைடோடு மக்கள் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால அவர் தான் களத்துல முந்தி நிற்கிறார். அது ஒரு பெரிய நெருக்கடி வந்துருச்சு. சுந்தர்சி ஒரு டஃப் ஃபைட் கொடுத்தார். நான் கேட்கிறேன், அண்ணன் பிடிஆர் இதே அறிவுசார் தளத்துல தொடர்ச்சியாக இயங்குறவர். ஒருவேளை அவர் தோல்வியை தழுவிட்டாரு, அவர் என்ன செய்வாரு? படம் எடுக்க போயிடுவாரா? ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிடுவாரா? இல்ல இன்ப சுற்றுலாவுக்கு போயிடுவாரா? இல்ல. இதே போல அறிவுசார் தளத்தில் வேறு ஒரு பணியை அவர் செய்து கொண்டிருப்பார். சுந்தர்சி நாளைக்கு காலையில் எங்க சார் போவாரு? தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு இதே ஏசி சண்முகத்தினுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனில சில 100 கோடி ரூபாய்களை வாங்கிக்கிட்டு அடுத்த ப்ரொடக்ஷனுக்கு போயிடுவாரு. அரண்மனை 3, அரண்மனை 4ன்னு எடுக்கிறதுக்கு போயிடுவாரு. அவருக்கு மக்கள் குறித்த ஏதாவது ஒரு விழிப்புணர்வு இருக்கா? இந்த மக்கள் குறித்த சிந்தனை இருக்கா? இந்த மக்கள் குறித்த கவலை இருக்கா? என்றைக்காவது இந்த மக்களுக்காக மதுரை மத்திய தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்கா, அந்த பிரச்சனைக்காக நான் வந்து நிற்கிறேன்னு இது வரைக்கும் வந்து நின்றுருக்காரா? பிடிஆர் எத்தனை பிரச்சனைகளை அணுகி இருக்கிறார்? எவ்வளவு களத்திலே முந்தி நின்றிருக்கிறார்? எவ்வளவு சுகதுக்கங்களில் பங்கெடுத்திருக்கிறார்? அப்போ அவர்தான் களங்களின் நாயகன். அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்ல. ஒரு ஸ்டார் வேட்பாளர் அப்படிங்கிறதுனாலயே மட்டுமே அந்த தொகுதி ஒரு பெரிய கவனத்தை பெற்றுரும் அப்படின்னா, எத்தனையோ தொகுதிகள் அந்த மாதிரி கவனத்தை பெற வேண்டிய தொகுதிகள்லாம் இருந்தது. விஜய் தொகுதியே கவனம் பெறல சார். விஜயை விட பெரிய ஸ்டாரா சார் சுந்தர்சி? திருச்சி கிழக்குல பிரச்சாரத்துக்கு போனோம் சார், அண்ணன் இனிகோ இருதயராஜா ஆதரிச்சு. ஒரு இடத்தில் கூட விஜய் நிற்கிறாருங்கிற செய்தியே கிடைக்கல சார். அண்ணன் இனிகோ இருதயராஜா ஆதரிச்சு ஆயிரக்கணக்கான பேர் நடந்து வந்தாங்க வீதியில. ரொம்ப பெரிய ஆச்சரியமான செய்தி. ஆயிரக்கணக்கானோர் நடந்தே வந்தாங்க 15, 16 கிலோமீட்டர் தூரத்துக்கு அன்றைக்கு சாயங்காலம் பிரச்சாரத்துல. அதுவும் கொளுத்துகிற வெயில், சாயங்காலத்திலும் அந்தி சாய்கிற பொழுதிலும் அவ்வளவு வெயில் சுட்டரிக்குது. உதய சூரியனுக்கு வாக்கு கேட்டு நடந்து வந்தாங்க. விஜய் அங்க களத்திலே இல்ல. அப்ப விஜய் போன்ற உச்ச நட்சத்திரங்களே களத்துல இல்லாதப்போ சுந்தர்சி எல்லாம் என்ன பெரிய இம்பாக்ட உருவாக்கிடுவாரு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஒண்ணு. ரெண்டாவது, மிக முக்கியமான கேள்வி ஒண்ணு கேட்டீங்க, சசிகலா ஃபேக்டரி எப்படி இருக்குன்னு. சசிகலாவுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரே ஒரு அஜெண்டா தான். தன்னால் பாதிப்புக்குள்ளாக வேண்டிய அதிமுகவை பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாக்கணும். அதில் குறிப்பா தன்னுக்கு துரோகம் செய்த எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு பெரிய வகையில அடி வாங்கணும். இது சசிகலாவுக்கு இருக்கிற அஜெண்டா. தன்னை பாதிப்புக்குள்ளாக்கி தன்னுடைய அரசியல் வாழ்வையை நிர்மூலமாக்கி இருக்கிற அன்புமணியும் அன்புமணியினுடைய மனைவியும் களத்திலிருந்து வீழ்த்தப்படணும். இது ராமதாஸுக்கு இருக்கிற அஜெண்டா. இந்த 2 அஜெண்டாவுக்காக மட்டுமே தேர்தல் களத்துல நின்ற தலைவர்கள் யாருன்னா சசிகலாவும் ராமதாஸும். இப்ப சசிகலா ஃபேக்டர் பெருசா எடுபட்டு இருக்கான்னா, அதிமுக 2000 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வியை தழுவுனா அந்த 2000 வாக்குகளை பெற்றவர் சசிகலாவாக இருப்பார். நிச்சயமாக அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்லை. அப்ப திமுகவினுடைய வெற்றிக்கு சசிகலா மறைமுகமாக பங்காற்றி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா, திமுகவை நீங்க குறைத்து மதிப்பிடக்கூடாது. திமுக திட்டமிட்டு இதை செய்ததா? இல்ல. திமுக இதை செய்தால்தான் நாம வெற்றி பெற முடியும்னு செய்தாங்களா? இல்ல. அவர்களுடைய களம் என்பது வேறு. ஆனா களத்துல சில எதிர்பாராத முடிவுகள் அமையும் இல்ல. அப்படிப்பட்ட சில முடிவுகள் ரொம்ப சொற்பமான இடங்கள்ல அது அமையும். குறிப்பா அண்ணன் பன்னீர்செல்வத்துடைய வெற்றிக்கு ஒருவேளை அது காரணமாக அமையலாம். ஒரு 5000 வாக்குகள் 4000 வாக்குகள் வித்தியாசத்துல. இன்னொன்னு, சசிகலா வெளியில் காட்டப்படுகிற பிம்பம் தானே தவிர வாக்கு எண்ணிக்கை நாளில் தான் சசிகலா யாருன்றது தெரிய வரும். நீங்க சசிகலா போட்ட கேண்டிடேட் 500 ஓட்டு வாங்க போறாங்களா? விஜய் மாதிரி தான் சசிகலாவும்
எத்தனை ஓட்டு வாங்க போறாங்கிறதெல்லாம் ஆமா. ஊதி பெரிதாக்கப்படுகிற பிம்பம் தானே தவிர வாக்கு எண்ணிக்கை நாளில் தான் அது உறுதி செய்யப்படும். 10 ஓட்டா 1000 ஓட்டா 10,000 ஓட்டான்னு சொல்லி இப்பவே எதுவுமே சொல்லிட முடியாது. ஆனா திமுக இதையெல்லாம் நம்பி இல்ல சார் களத்துல. திமுக வேற எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியோட வந்தாங்க. அவங்களுக்கென்று ஒரு விஷன் இருந்தது தேர்தல் களத்துல. உண்மையிலேயே இந்த தேர்தலை மிக நேர்த்தியாக அணுகி வியக்க வைக்கிற அளவுக்கு தேர்தல் பணியை செய்தது யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்னும் 100 ஆண்டுகளுக்கு அது தேர்தலை சந்திக்கிற வலிமை மிக்க இயக்கமாக இருக்கும். ஒருவரை நம்பியோ ஒருவரை வீழ்த்தியோ ஒருவருக்கு முதுகு பக்கமாக கத்தியை வைத்தோ வெற்றி பெற வேண்டிய நிலையில் அந்த கட்சி இல்லைன்றதுதான் யதார்த்தமான உண்மை. சசிகலா ஃபேக்டர் பெரிய அளவுல அதிமுகவை பாதிச்சிருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை அது பாதிப்புக்குள்ளாக்கி இருந்தால் சசிகலா வெற்றி பெற்று விட்டார் என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும். ஆனா ராமதாஸ் ஃபேக்டர் அன்புமணிக்கு எதிராக நிச்சயமாக இருக்கும். ஏன்னா அவர் சௌமியா தோற்கணும்ன்றதுதான் 100 விழுக்காடு குறிக்கோளோட கடமையாற்றி இருக்கிறார். சௌமியாவினுடைய தோல்வி அது ராமதாஸால் நடந்தது என்பது தமிழ்நாட்டு அரசியலில் எழுதப்பட வேண்டும் என்பது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே நோக்கம், ஒரே லட்சியம். அதற்கு அதிதீவிரமாக கடமையாற்றி இருக்கிறார்கள் தான் நான் பாக்குறேன். நிச்சயமாக சௌமியாவை அன்புமணி ராமதாஸ் வீழ்த்திடுவார். சௌமியா அன்புமணி கூட்டணியை ராமதாஸ் வீழ்த்திடுவார். ஆனா எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை சசிகலாவால் வீழ்த்த முடியுமான்றத தேர்தல் முடிவு அறிவிக்கப்படுகிற நாள் தான் உணர்த்தும். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றி. நன்றி.